Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு குட்டி வீடியோ பட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல HSM விசான்னு சொல்லுவோம் இல்லையா, ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் விசா, அதோட salary கிரைட்டீரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாதி குட் நியூஸ் அண்ட் ஒரு பாதி பேட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் ஓகே, இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் salary வந்து என்னென்னலாம் சேஞ்ச் ஆக போகுது அண்ட் வந்து இது ஏன் நான் குட் நியூஸ்னு சொல்கிறேன் பட் ஆல்சோ பேட் நியூஸ்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அப்படியே ஷார்ட்டாக பார்த்துருவோமா? அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெதர்லாண்ட்ஸில் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் அஃபேர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவர் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த HSM விசா, ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் விசா, இந்த விசா பார்த்தீங்கன்னா இப்போ நெதர்லாண்ட்ஸ்க்கு வேலைக்காக மூவ் ஆகுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதில் முக்கால்வாசி பேர் மோர் தென் 90% வந்து இந்த HSM விசாவில் தாங்க வருவாங்க. ஸோ அந்த HSM விசாவோட சேலரி கிரைட்டீரியாவை வந்து கிட்டத்தட்ட EU ப்ளூ கார்டு, யூரோப்பியன் ப்ளூ கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு, அதாவது அதுவே ஆல்ரெடி ரொம்ப ஹையர் சேலரி த்ரெஷோல்ட் தான் இருக்கும், அந்த அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சேலரி நம்பர்ஸில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 5300 euros கிராஸ் பே எக்ஸ்க்ளூடிங் ஹாலிடே அலவன்ஸ் இருக்கணும். இது வந்து கரண்ட்டாக HSM விசாவுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த சேலரியை மீட் பண்ணணும். பட் அந்த ஃபியூச்சர் ஸ்டேட், அதாவது இந்த ப்ரப்போசலில் கொடுத்துருக்கிற நம்பர் படி கிட்டத்தட்ட 5600 euros மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவுமே வந்து கிராஸ் சேலரி அண்ட் எக்ஸ்க்ளூடிங் ஹாலிடே பே வந்து ஒரு 8% அதுக்கு மேலே வரும். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக EU ப்ளூ கார்டுக்கு வந்து என்ன த்ரெஷோல்டு வச்சிருக்காங்களோ அதே த்ரெஷோல்டு தாங்க ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் விசாவுக்கும் கொண்டு வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 5600 அப்படிங்கிற நம்பர் வந்து 30+ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நம்பர்ஸ் அப்ளை ஆகும். அதே மாதிரி 30 இயர்ஸ்க்கு கீழே இருக்கும்போது 4171 euros வந்து கம்பெனிஸ் பே பண்ணணும். அண்ட் கிட்டத்தட்ட 3000 euros வந்து ரீசன்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து லோவர் சேலரி த்ரெஷோல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், 30 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறோம், அந்த கம்பெனிலேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே 30 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு 30 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சேலரி கிரைட்டீரியன், அதாவது ஹையர் சேலரியை மீட் பண்ண வேண்டாம், அதாவது இந்த 5600ங்கிற சேலரியை மீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. பட் இந்த புதுசாக கொடுத்துருக்கிற ப்ரப்போசலில் வந்து நம்ம ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அந்த கம்பெனிலேயே நம்ம 30 வயசு ஆகிறோம், அதாவது 29லேருந்து 30 அந்த கம்பெனியில் நம்ம டர்ன் ஆகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட சேலரி ஹையர் கிரைட்டீரியனுக்கு போய் ஆகணும், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரீசெண்டாக கிராஜுவேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 3000 பே பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது வந்து அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க லெஸ் தேன் 30னா 4100, மோர் தேன் 30 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5600 மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HSM விசாக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரீவேம் பண்ணி, அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, அது ரொம்ப வந்து ஒரு வீக்கான ஒரு பாலிசியாக இருக்குது, அது மூலியமாக நிறைய வந்து தப்பான விஷயங்கள் நடக்குது. விச் மீன்ஸ் லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸை கூட இது மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. HSM விசாவில் ஹைலி ஸ்கில்டு விசாவில் லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ரிங் ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங், கிளீனர், அந்த மாதிரி லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ்க்கு HSM விசாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் லோவர் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இவங்க புதுசாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த சேலரி ரெக்குயர்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து நெதர்லாண்ட்ஸோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹையர் சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாராலையும் அந்த சேலரி அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது மிஸ்யூஸ் பண்ணுறது கம்மியாகும். அண்ட் உண்மையிலேயே வந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தேவை அப்படின்னா மட்டும்தான் HSM விசா ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் நான் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நெதர்லாண்ட்ஸ்லேயே இருக்கிறோம், ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே நம்ம 30 டர்ன் ஆகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம நெகோஷியேட்டே பண்ணாமல் ரொம்ப லோவர் சேலரியில் இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் சேலரிக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் இதோட டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ்க்கு புதுசாக மூவ் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அவங்க ஹைலி ஸ்கில்ட் ப்ரொஃபஷனல்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப நீஷான மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் கம்பெனிஸ், அதாவது அந்த 5600 பே பண்ணக்கூடிய அஃபோர்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களால மட்டும்தான் ரெக்ரூட் பண்ண முடியும். சின்ன சின்ன டச் கம்பெனிஸ் ஆர் ஈவன் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த நம்பர் ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அந்த சேலரியை கொடுத்து அவங்களால ரெக்ரூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் கொஞ்சம் இன்டேக் கம்மியும் ஆகும். பட் ஆஃப்கோர்ஸ் டெக் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இப்போ இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிக்காக மூவ் ஆகும், இன்ஜினியரிங்காக மூவ் ஆகும், இல்லை சப்ளை செயின் அந்த மாதிரி ரோல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டெக் ஓரியன்டட் ஜாப்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களால அஃபோர்டும் பண்ண முடியும், ப்ரொவைடட் நம்மளோட ஸ்கில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க தாராளமாகவே ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் இங்கே வந்து HSM ஸ்டாப் பண்ணல, அதில் இருக்கிற லூப் ஹோல்ஸை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஃபேக்ட் என்னென்னா, லாஸ்ட் இயர் நெதர்லாண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 12500 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஹைலி
ஹைலி ஸ்கில் மைக்ரண்ட் வீசாக்கு. அதில் கிட்டத்தட்ட 10,500 வீசாஸ் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 10,500 பேர் நெதர்லாண்ட்ஸ்க்கு HSM வீசாவில் லாஸ்ட் இயர் மூவ் ஆயிருக்காங்க. பட் நான் இப்போ சொன்ன இந்த விஷயம் வந்து ப்ரொபோசலாக மட்டும்தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்லிமெண்ட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அது பில்லாக பாஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. அண்ட் அதோடவே வந்து டச் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கேர்டேக்கர் கவர்மெண்ட், இங்கே வந்து கவர்மெண்ட் கவுந்துருச்சு. ஸோ ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைனமிக்ஸில் இந்த பாலிசியை எவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த பாலிசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் மூவ் ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இமிக்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் an ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கண்ட்ரீஸில் இருந்து மோர் தேன் 40+ மென்டர்ஸ், மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன்ஸ் பட் ஆல்சோ இன்டர்நேஷனல்ஸ் அண்ட் லோக்கல் மக்களுமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே மென்டர்ஸ் அந்த பிளாட்ஃபார்மில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி லோக்கல் ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, அங்கே எப்படி வேலை தேடணும், இல்லை படிக்கிறதுக்காக எப்படி மூவ் ஆகலாம், அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் அவங்க கிட்ட பேசி உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.